நம்ம வாழ்க்கையில வரும் சில கஷ்டங்கள், அந்த நேரத்துல நமக்கு புரியாது. ஏன் நமக்கு இதெல்லாம நடக்குதுன்று. ஆனா, சில நாள்களுக்கு பிறகு தான் புரியும். அதே கஷ்டம் தான். நம் வாழ்வை பலமாக்கிச்சுன்ற இது ஒரு சாதாரண இளைஞனோட கத. பெரிய ஆசைகள் இருந்தாலும், வாழ்க்கை அவன அடிக்கடி சோதிச்ச ஒரு கத தான் இது. கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி, நம்ம நித்தி ஸ்டோரி காஸ்ட்ட தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கதைக்குள்ள போலாமா? ஒரு சிறிய கிராமம். அங்க ஆதவன்னு ஒரு இளைஞன் இருந்தான். அவன் மனசுல ஒரு பெரிய ஆசை. நான் நல்லா முன்னேறணும். என் குடும்பம் சந்தோஷமா இருக்கணும் என்று. ஆனா, வாழ்க்கை அவனுக்கு சுலபமா இருந்ததில்ல. அவன் ஒரு வேலைக்கு போனான். சில நாளிலேயே வேல போயிடுச்சு. ஒரு சிறிய பிசினஸ் ஆரம்பித்தான். அதுலயும் நஷ்டம். நண்பர்கள் கூட அவன பார்த்து சிரிக்க ஆரம்பிச்சாங்க. "உன்னால முடியாது" என்றார்கள். இந்த வார்த்தை அவன் மனதில் பெரிய வலியை உண்டாக்கியது. ஒரு நாள் அவன் ரொம்ப மனமுடைந்து ஒரு மரத்தடியில் உட்கார்ந்திருந்தான். அவன் மனதில் ஒரே கேள்வி, "நான் என்ன தப்பு பண்ணேன்?" அப்போ ஒரு பெரியவர் அவனை பார்த்து வந்தார். "ஏன் இப்படி உட்கார்ந்திருக்க?" என்று கேட்டார். ஆதவன் அவன் மனதிலிருக்கும் வலி அனைத்தையும் கூறினான். அவர் சிரித்துக்கொண்டே அருகிலிருக்கும் மரத்தைக் காட்டினார். "இந்த மரத்தை பாத்தியா?" என்றார். எவ்வளவு மழை, எத்தனை காற்று, அத்தனை கஷ்டம் வந்தாலும், இது இன்னும் அப்படியே நிக்குது. அதுக்கு வந்த கஷ்டத்த அப்படியே பலமா மாத்துச்சு. அவர் மெதுவா சொன்னார். அதேபோல் இன்று நீ சந்திக்கும் வலி, நாளை உன்னை பலமாக மாற்றும் என்றார். அந்த வார்த்தை ஆதவனுக்கு ஒரு புதிய நம்பிக்கை கொடுத்தது. அவன் முடிவு பண்ணான். எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் நான் ஜெயிப்பேன் என்றான். மீண்டும் வேலை தேடினான். இம்முறை சும்மா இல்ல, எல்லாமே கற்றுக்கொண்டான். மீண்டும் பிசினஸ் ஆரம்பிச்சான். இம்முறை கவனமா செய்தான். தோல்வி வந்தாலும் அவன் பயப்படல. சில வருடங்கள் கழித்து அதே ஆதவன் ஒரு நல்ல பிசினஸ்மேன் ஆக வந்தான். முன்னாடி அவன பார்த்து சிரித்தவர்கள் கூட இப்ப அவன மதிக்க ஆரம்பிச்சாங்க. அதே மரத்தடியில அவன் நின்னான். ஒரு சின்ன சிரிப்புட, "அந்த நாள்ல நான் அனுபவிச்ச வலிதான் இன்னிக்கு என்னை ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்திருக்கு" என்றான். வாழ்க்கை கஷ்டம் தரும். ஆனா அது உன்னை உடைக்க அல்ல, உன்ன பலமாக்க தான். நீங்களும் நினைவில வைங்க, வாழ்வில் இன்றைக்கு நீங்கள் சந்திக்கும் கஷ்டங்கள் அனைத்தும் நாளை உங்கள பலமாக மாற்றும். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் மற்றும் ஷேர் பண்ணுங்க. மேலும் இதுபோன்ற கதைகளை கேட்க நம்ம நித்தி ஸ்டோரி காஸ்ட் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் அடுத்த கதையில் சந்திப்போம்.